ನಿಮ್ಮ ಪಿಕ್ಚರ್ ಅನ್ನು ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஏன்னா வார்த்தை பேசும்போது தேவனுடைய வார்த்தை வரும்போது அந்த நிறைவேறுகிற வல்லமை சக்தி அந்த வார்த்தைக்குள்ள வச்சிட்டார். ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನು ಅಡಗಿಸಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஏன்னா நீங்க கேட்கிற வார்த்தை அந்த வார்த்தை வெறும் வார்த்தையா இருக்கிறது இல்லை. ನೀವು ಕೇಳುವ ವಾಕ್ಯವು ಬರೀ ವಾಕ್ಯವಾಗಿರುವುದಿಲ್ಲ. ಅದು ஒரு பெரிய பிக்சர் காட்டுகிறது. ಅದರಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಪಿಕ್ಚರ್ ಅನ್ನು நீங்க பேசுகிற வார்த்தை ஆர்டினரி வார்த்தை கிடையாது. ನೀವು ಮಾತನಾಡುವ ವಾಕ್ಯವು ಆರ್ಡಿನರಿ அந்த வார்த்தைக்குள்ள ஒரு பிக்சர் இருக்கிறது. ಆ ವಾಕ್ಯದೊಳಗೆ ಒಂದು ಪಿಕ್ಚರ್ ಇದೆ. நீங்க எல்லாரும் பாருங்க ஏன் அந்த வார்த்தை இப்படி இருக்குதுன்னா ಎಲ್ಲರನ್ನು ನೋಡಿ ಮತ್ತು ಜೀವಿತ ಯಾಕೆ ಈ ರೀತಿ அந்த பேசின அந்த வார்த்தை பிக்சர் தான் வாழ்க்கையில் இருக்கும். ನಾವು ಮಾತನಾಡಿದ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಮ್ಮ ಜೀವಿತವು ಈ ರೀತಿಯಾಗಿರುತ್ತದೆ. ಅದರ ವಿಶೇಷವಾಗಿ ಬಿಲಿವರ್ பாருங்க ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ಸ್ பாருங்க அவங்க பேசுகிற வார்த்தை கவனிங்க. ಅದರಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಬಿಲಿವರ್ಸ್ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ನೋಡುವುದಾದರೆ அவங்க நான் ஒண்ணே இல்ல என்னால ஒண்ணு முடியாது நான் ஒரு பாவி நான் ஒரு தூசி நான் ஒரு குப்பை நான் ஒரு அர்ஹதற்ற இப்படியே பேசும்போது ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ ನಾನು ಏನು ಇಲ್ಲದವನು ನಾನೊಂದು ಪಾಪಿ ನಾನೊಂದು ಮಣ್ಣು ಬರಿದಾಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அந்த படம் அவங்களுக்கு உண்டாகும். ಆ ಒಂದು ಪಿಕ್ಚರ್ ಅವರೊಳಗೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. நான் ஒரு பாவி ஜெபிக்கும் போதுவே நான் பாவில பாவி பிரதான பாவி ஆண்டவரை ஜெபம் பண்றான். ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗಲೇ ನಾನು ಪಾಪಿ ಪ್ರಧಾನ ಪಾಪಿ ಎಂಬುದಾಗಿ அந்த வார்த்தைக்குள்ள படம் இருக்குது. ಆ ವಾಕ್ಯದೊಳಗೆ ಒಂದು ಪಿಕ್ಚರ್ ಇದೆ. நீ பாவி பாவி சொல்லும்போது பாவி படம் உங்களுக்கு உண்டாகிறது. ನೀನು ಪಾಪಿ ಎಂದು ಹೇಳುವಾಗ ಪಾಪಿಯ ಒಂದು ಚಿತ್ರವು ನಿನ್ನೊಳಗೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. நான் ஒரு ஒண்ணே இல்ல நான் ஒரு குப்பை தூசி அந்த படம் உருவாகிறது. ನಾನು ಏನು ಇಲ್ಲ ನಾನು ಒಂದು ಧೂಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ ಅದು ನಿಮ್ಮೊಳಗೆ நான் ஒண்ணே ಉಂಟಾಗುತ್ತದೆ. இல்ல நான் ஒரு ஏழை ஊழிய நான் ஏழை விசுவாசி என்னால ஒண்ணு முடியாது அந்த படம் உருவாகிறது. ನಾನು ಏನು ಇಲ್ಲ ನಾನೊಂದು ಬರಿದಾದ ವಿಶ್ವಾಸಿ ಎಂದು ಹೇಳುವುದಾದರೆ ಅದು ನಿಮ್ಮೊಳಗೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. நான் ஒரு கடைக்காரன் நான் தரித்திரன் நான் இல்லாம என்னால ஒண்ணு முடியாது எனக்கு எந்த உதவி இல்ல எனக்கு யாரும் சப்போர்ட் இல்ல அப்படி சொல்லும்போது அந்த படம் உங்களுக்கு உருவாகிறது. ನಾನು ಒಂದು ದರಿದ್ರನು ನಾನೊಂದು ಸಾಲಗಾರನು ನನ್ನಿಂದ ಏನು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಹೇಳುವಾಗ ಅದು ನಮ್ಮೊಳಗೆ ಕ್ರಿಯೆ ನಡೆಸುತ್ತದೆ. உங்க வார்த்தை உங்களுக்குள் படத்தை உண்டாக்குறது. ವಾಕ್ಯವು ನಿಮ್ಮೊಳಗೆ ಒಂದು ದೃಶ್ಯವನ್ನು ಒಂದು ಚಿತ್ರವನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. நீங்க எதை பேசினாலும் ನೀವು ಏನು நீங்க ಮಾತನಾಡಿದರೂ எதை கேட்டாலும் ಯಾವುದನ್ನು அந்த ಕೇಳಿದರೂ வார்த்தைக்குள்ள என்ன இருக்குது ಆ ವಾಕ್ಯದೊಳಗೆ ಏನಿದೆ ಅಂದರೆ படம் இருக்குது. ಒಂದು ಚಿತ್ರವು ಉಂಟು. சின்ன பிள்ளைங்க சொல்லி பாருங்க நீ ஒரு மக்கு நீ ஒரு கண்டசோறு நீ ஒண்ணு இல்லாதவன் உன்னால முடியாது சொன்னா அந்த படம் அவனுக்குள்ள உருவாயிடும். ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಿಗೆ ನಾವು ಏನಾದರೂ ಡಿಸ್ಕರೇಜ್ ಆಗಿ ನಿನ್ನಿಂದ ಏನು ಇಲ್ಲ ನೀನು ಓದುವುದಿಲ್ಲ ನೀನು ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಅದು ಉಂಟಾಗುತ್ತದೆ. லைட் கண்டுபிடிச்சது யாரு? ಲೈಟ್ ಅನ್ನು ಕಂಡುಹಿಡಿದವರು ಯಾವುದು? யாருப்பா? அவர் யார் தெரியுமா? அவங்க டீச்சர்ஸ் அவனை ஒண்ணு முடியாத மக்கு நீ ஒன்னும் படிக்க முடியாது டிக்ரேஜ் பண்ணி அவன் எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு மாறிவிட்டது. ಈ ಲೈಟ್ ಅನ್ನು ಕಂಡುಹಿಡಿದವರು ಕೂಡ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅವರನ್ನು ಟೀಚರ್ ಎಲ್ಲ ಹೇಳುವುದು ನಿನ್ನಿಂದ ಏನು ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ ನೀನು ಬೆದ್ದು ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿ ஒரு லெட்டர் ஒரு நாள் எழுதிட்டாங்க அவங்க பெற்றோருக்கு. ಆ ಒಂದು ಅವರ ಅಮ್ಮನಿಗೆ ಆ ಟೀಚರ್ ಒಂದು ಲೆಟರ್ ಬರೆದಿದ್ದಾರೆ. அந்த லெட்டர்ல அந்த அம்மாக்கு என்ன எழுதினாங்கன்னா ಆ ಲೆಟರ್ ಅಮ್ಮನಿಗೆ ಏನು ಬರೆದಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ இந்த தாமஸ் அவன் தாமஸ்னா தெரியுது ஒரு அவனால முடியாது படிக்க முடியாது அவனால இது செய்ய முடியாது நெகட்டிவ் எழுதிட்டு அந்த லெட்டர் கொண்டு போய் அம்மாட்ட கொடுக்க சொல்லிக்கிறாங்க. ಆ ನೆಗೆಟಿವ್ ಬರೆದಿ ಅವರ ಅಮ್ಮ ಹತ್ರ ಕೊಡೋದಕ್ಕೆ ಮಗನ ಹತ್ರ ಹೇಳಿದ್ದಾರೆ. ஆனா ಅದನ್ನ எழுதுறாங்க அவருக்கு தெரியாது. ಆದ್ರೆ ಏನು ಬರೆದಿದೆ ಎಂದು ಆ ಮಗುಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಅವನ ತಾಯಿ ಅಮ್ಮ ಅದನ್ನ படிச்சாங்க. ಅವರ ತಾಯಿ ಅದನ್ನು ಓದಿದರು. படிச்சிட்டு சொன்னாங்க ಓದಿ ನಂತರ நீ ಹೇಳಿದರು தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வர போற ನೀನೇ ಸ್ಕೂಲ್ ಫಸ್ಟ್ நீ தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வர போற ನೀನೇ ಕ್ಲಾಸ್ ಫಸ್ಟ್ நீ தான் படிப்புல டாப்பா வர போற ನೀನು ಓದುವುದರಲ್ಲಿ நீ ಟಾಪ್ கொஞ்சம் கான்சಂಟ್ರೇட் பண்ணி ನೀನು ಸ್ವಲ್ಪ ಕಾನ್ಸಂಟ್ರೇಟ್ நீ ಮಾಡಿ நல்லா படிக்க ஆரம்பிச்சா ಚೆನ್ನಾಗಿ நீ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்துடுவ ಸ್ಕೂಲ್ ಫಸ್ಟ್ ಬರು நீ கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்துடுவ ಕ್ಲಾಸ್ ಫಸ್ಟ್ ಬರು அப்படி டீச்சர் எழுதிக்கிறான்னு சொன்னாங்க. ಆ ರೀತಿ ಟೀಚರ್ ಬರೆದಿದ್ದಾರೆ ಎಂದು இத ಹೇಳಿದ್ದಾರೆ. கேட்டாரு பாருங்க ಇದನ್ನು ಕೇಳಿದರೆ அந்த படம் உண்டாயிடுச்சு. ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ಅವನಿಗೆ ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು டீச்சர் ஒரு படம் காட்டினாங்க. ಟೀಚರ್ ಒಂದು ಪಿಕ್ಚರ್ ಅನ್ನು ஆனா ತೋರಿಸಿದರು. இப்ப அந்த மதர் ஒரு படத்தை காட்டினாங்க. ಆದ್ರೆ ಅವರ ಅಮ್ಮ ಒಂದು ಪಿಕ್ಚರ್ ಅನ್ನು உன்னால ತೋರಿಸಿದರು. முடியும் ನಿನ್ನಿಂದ உன்னால படிக்க முடியும் ನಿನ್ನಿಂದ ಸಾಧ್ಯ நீ கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரலாம் ನೀನು ಕ್ಲಾಸ್ ಫಸ್ಟ್ நீ ಬರುತ್ತಿ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரலாம் ಸ್ಕೂಲ್ ಫಸ್ಟ್ ಬರುತ್ತಿ அப்படின்னு இந்த பிக்சரை கொடுத்ததுனால ಈ ಪಿಕ್ಚರ್ ಅನ್ನು ಕೊಟ್ಟ ಕಾರಣ அந்த மறுநாளே அவன் நல்லா படிக்க ஆரம்பிச்சான். ಆ ಮಾರಣ ದಿನದಿಂದನೇ ಅವನು ಚೆನ್ನಾಗಿ ಓದಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ. நல்ல லைட் இருக்குன்னா அதை கண்டுபிடிச்சது அவர்தான். ಇವತ್ತು ನಾವು ಒಂದು ಚೆನ್ನಾಗಿ ಬೆಳಗಲ್ಲಿ ಕೂತಿದ್ದೇವೆ ಅಂದರೆ ಅದನ್ನು ಕಂಡಿದ್ದವರು ஏன்னா அந்த பிக்சர் அவர் கொடுத்தான். ಅಂದ್ರೆ ಪಿಕ್ಚರ್ ಅನ್ನು ಅವರಿಗೆ நாம ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. எந்த பிக்சர் கொடுக்கிறோமோ அந்த பிக்சர் தான் உங்களுக்கு வரும். ನಾವು ಯಾವ ಪಿಕ್ಚರ್ ಅನ್ನು ಕೊಡುತ್ತೇವೆ ಆ ಪಿಕ್ಚರೇ ಬರುತ್ತೆ. ஆனா ஸ்கூலை விட வீட்ல தான் அவங்களுக்கு நல்ல பிக்சர் நாம கொடுக்கிறோம். ಸ್ಕೂಲ್ಗಿಂತ ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಒಳ್ಳೆ ಅಟ್ಮಾಸ್ಫಿಯರ್ ಅನ್ನು ನಾವು ಕೊಡುತ್ತೇವೆ. ஸ்கூல்ல தான் நம்ம ஸ்கூலை விட வீட்ல தான் பிள்ளைகளுக்கு நாம ஏதோ பிக்சரை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ಸ್ಕೂಲ್ಗಿಂತ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾವುದಾದರೂ ಒಂದು ಅಟ್ಮಾಸ್ಫಿಯರ್ ಅನ್ನು ಕ್ರಿಯೇಟ್ ಮಾಡುತ್ತೇವೆ. அப்ப நீங்க பேசும்போது ನೀವು ಮಾತನಾಡುವಾಗ கேட்கும்போது ಕೇಳುವಾಗ உங்களுக்கு ஒரு படம் உண்டாகும். ನಿಮ್ಮೊಳಗೆ ಒಂದು ಚಿತ್ರ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அதனால கேட்கிறதுல ஜாக்கிரதையா இருக்கணும். ಅದರಿಂದಲೇ ನಾವು ಕೇಳುವುದರಲ್ಲಿ ತುಂಬಾ ಜಾಗರೂಕತೆ பேசுகிறது ஜாக்கிரதையா இருக்கணும். ನಾವು ಮಾತನಾಡುವುದರಲ್ಲಿ நீங்க என்ன பேசினா அது ஒரு
படமா உருவாயிடும். ನೀವು ಯಾವುದನ್ನು ಮಾತನಾಡುತ್ತೀರೋ ಅದು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಉಂಟಾಗುತ್ತದೆ. பேசி பேசி தான் குடும்பத்தை உடைப்பாங்க. ಮಾತನಾಡಿ ಮಾತನಾಡಿಯೇ ಕುಟುಂಬವನ್ನು பேசி பேசி தான் வாழ்க்கையை உடைப்பார்கள். ಮಾತನಾಡಿ ಮಾತನಾಡಿಯೇ ಜೀವಿತವನ್ನು பேசி பேசி தான் வாழ்க்கையில தோல்வி அடைவார்கள். ಮಾತನಾಡಿ ಮಾತನಾಡಿ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸೋಲು. பேசி பேசி தான் ஒண்ணுமில்லாம போயிடுவாங்க. ಮಾತನಾಡಿ ಮಾತನಾಡಿ ಏನು ಇಲ್ಲದೆ ಆಗುತ್ತೆ. ಯಾಕೆ? சும்மா பேசணும் பிரதர்னோ. ಸುಮ್ಮನೆ ಮಾತನಾಡಿದ್ದೀರಿ. நீங்க சும்மா பேசல. ನೀವು ಸುಮ್ಮನೆ ಮಾತನಾಡ. என்ன பேசறா அது படத்தை உருவாக்கும். ನೀವು ಏನು ಮಾತನಾಡಿದರೂ ಅದು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಉಂಟಾಗುತ್ತೆ. நீங்க நெகட்டிவா பேச பேச நெகட்டிவ் படம் உருவாகிடும் பிக்சர். ನೆಗೆಟಿವ್ ಮಾತನಾಡುತ್ತಾ ನೆಗೆಟಿವ್ ಕಾರ್ಯಗಳು ಬರುತ್ತದೆ. நீங்க பாசிட்டிவ் பேச பேச பாசிட்டிவ் ஒரு படம் உருவாகிடும். ಪಾಸಿಟಿವ್ ಮಾತಾಡ್ತಾ ಪಾಸಿಟಿವ್ ಕಾರ್ಯಗಳು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಉಂಟಾಗುತ್ತದೆ. இல்லையா? நம்மத்துல பிரின்சிபல் வந்திருக்காங்க, ரிட்டையர்ட் பிரின்சிபல் அம்மா. அவங்க ஸ்கூல்ல எவ்வளவு பேர் மோட்டிவேட் பண்ணி நீங்க எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க. நம்ம பண்ணிருக்கீங்களா? அந்த பேசும்போது அவங்க பிக்சர் அவங்களுக்குள்ள உண்டாகி அவங்க எவ்வளவு ஸ்டூடெண்ட் அவங்க மூலமா இன்னைக்கு சொசைட்டி எங்கெங்க இருப்பாங்க. ಒಂದು ಟೀಚರ್ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ಪಾಸಿಟಿವ್ ಆಗಿ ಮಾತನಾಡುವಾಗ ಅನೇಕ ಸ್ಟೂಡೆಂಟ್ಗಳು ಒಳ್ಳೆ ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾರೆ. ஆனா நெகட்டிவ் பேசினா அவன் நெகட்டிவ் பிக்சர் அவங்களுக்கு உருவாகும். ನಾವು ನೆಗೆಟಿವ್ ಮಾತನಾಡುವಾಗ ಸ್ಟೂಡೆಂಟ್ ನೆಗೆಟಿವ್ ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾರೆ. அதனால கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள ஒவ்வொரு வார்த்தைக்குள்ள அது பிக்சர் இருக்குது, படம் இருக்கிறது. ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಒಂದೊಂದು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಕೂಡ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯಗಳು ಇರುತ್ತೆ. உங்க பிக்சர் எங்க பார்க்கணும்? ನಿಮ್ಮ ಪಿಕ್ಚರ್ ನೀವು ಎಲ್ಲಿ ನೋಡಬೇಕು? போய் படத்துல பிக்சர்ல பார்க்க கூடாது. ಹೋಗಿ ಸಿನಿಮಾ ಥಿಯೇಟರ್ ನೋಡಬಾರದು. உங்க பிக்சர் இஸ் இன் தி ವರ್ಡ್ ಆಫ್ ಗಾಡ್. ನಿಮ್ಮ ಚಿತ್ರವು ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಅಡಗಿದೆ. உங்க பிக்சர் இங்க இருக்குதையா? ನಿಮ್ಮ ಪಿಕ್ಚರ್ ನಿಮ್ಮ ಚಿತ್ರವು ದೇವರ நீ ವಾಕ್ಯದಲ್ಲಿ எப்படி இருக்கணும் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ಯಾವ ರೀತಿ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஒவ்வொரு வார்த்தைக்குள்ள ஒரு பிக்சர் வைத்திருக்கிறார் கடவுள். ಒಂದೊಂದು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಒಂದೊಂದು ಚಿತ್ರವನ್ನು ದೇವರು இந்த ಅಡಗಿಸಿದ್ದಾನೆ. வார்த்தை எடுத்து நீ பேசினா ಈ ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದು ನೀವು அந்த படம் உங்களுக்கு உருவாயிடும். ಆ ಚಿತ್ರವು ನಿನ್ನಲ್ಲಿ ಉಂಟಾಗುತ್ತದೆ. கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சணியே. ಯೆಹೋವನು ನನ್ನ ಕುರುಬನು, ನಾನು ಕೊರತೆ ಪಡೆನು. அந்த பிக்சர் உள்ள வந்துரும். ಆ ಒಂದು ಕಾರ್ಯವು ನಿಮ್ಮೊಳಗೆ ಬರುತ್ತದೆ. ஒருவேளை நீங்க அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ಆ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ಹೇಳುತ್ತಾ ಇರಬಹುದು. ஆனா ஒரு நாள்ல பார்க்க முடியும், Lord is my shepherd. ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ನೋಡಬಹುದು, ಯೆಹೋವನೇ ನನ್ನ I ಕುರುಬನು. shall not want anything. ಯೆಹೋವನೇ ನನ್ನ ಕುರುಬನು, ನಾನು ಯಾವುದಕ್ಕೂ ಕೊರತೆ இந்த ಪಡುವುದಿಲ್ಲ. வார்த்தையா இருக்கிறது இன்னும் நடக்கல. ಈ ವಾಕ್ಯವು ವಾಕ್ಯವಾಗಿರುವುದರಿಂದ ஆனா அந்த வார்த்தைக்குள்ள நிறைவேறுகிற அந்த ஒரு பிக்சர் ஆர்டர் வைத்திருக்கிறார். ಆ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೆರವೇರುವ ಒಂದು ಚಿತ್ರವನ್ನು ಅದರೊಳಗೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆபிரகாம் அழைக்கும்போது நான் சொன்னாரு, ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಕರೆಯುವಾಗ ಏನು ಹೇಳಿದರು? உன் பேரை பெருமைப்படுத்துவேன், ನಿನ್ನ ಹೆಸರನ್ನು நீ ಪ್ರಖ್ಯಾತಿಗೆ ஜாதிகளுக்கு தகப்பனாக, ನೀನು ಅನೇಕ ಜಾತಿಗಳಿಗೆ ತಂದೆಯಾಗುವಿ. உன்னிடத்தில் ராஜாக்கள் வருவார்கள், ನಿನ್ನ ಮೂಲಕವಾಗಿ ಅರಸರು உன் ಹುಟ್ಟುವರು. சந்ததி இவ்வளவா இருக்கும், ನಿನ್ನ ಸಂತತಿ ಈ ರೀತಿಯಾಗಿ உன் ದೊಡ್ಡದಾಗುವುದು. சந்ததி இப்படியா இருக்கும். ನಿನ್ನ ಸಂತತಿ ಈ ರೀತಿಯಾಗಿರುವುದು. பாருங்க, கடவுள் என்ன பண்றாருன்னா உன்னுடைய சந்ததி வானத்தின் நட்சத்திரம் போலன்னு சொன்னார். ದೇವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದರೆ ನಿನ್ನ ಸಂತತಿಯು ಆಕಾಶದ ನಕ್ಷತ್ರಗಳಷ್ಟಾಗುವುದು. கடற்கரை மணலை எண்ண கூடுமானால் உன் சந்ததி எண்ண முடியும் சொன்னார். ಕಡಲಿನ ಧೂಳನ್ನು ನಾವು ಎಣಿಸುವುದಾದರೆ ನಿನ್ನ ಸಂತತಿಯನ್ನು ಕೂಡ ಎಣಿಸಬಹುದು. அந்த வார்த்தையா இல்லாமல் அந்த வார்த்தைக்குள்ள ஒரு படத்தை வைத்து அனுப்பினார். ಆ ವಾಕ್ಯವು ವಾಕ್ಯದ ಇರದೆ ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಚಿತ್ರವನ್ನು ಇಟ್ಟು ಕಳುಹಿಸಿದರು. அப்ப அந்த வார்த்தை அவங்களுக்குள்ள நிறைவேறினா இல்ல? ಆ ವಾಕ್ಯವೊಳಗೆ ನೆರವೇರುತ್ತಾ ಇಲ್ಲವಾ? நிறைவேறினது. ஏன்னா அந்த வார்த்தை அவன் பிக்சரா பார்த்துட்டான். ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಅವನೊಂದು ಚಿತ್ರವಾಗಿ ನೋಡಿದನು. அவன் அந்த வார்த்தையுடைய படத்தை பார்த்து பார்த்து இந்த வார்த்தை வரும்போது ஒரு பெரிய படத்தை பார்த்துட்டான். ಆ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುತ್ತಾ ಅದರಲ್ಲಿ ಬರುವ ಎಲ್ಲ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡಿದನು. அதான் பைபிள் சொல்லுது, ವೇದವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ரோமர் 4ஆம் அதிகாரத்துல விசுவாசத்துல வல்லவனாயிட்டான். ಆದ್ದರಿಂದಲೇ ಆ ರೋಮನ್ 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ, ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಅವನು ವಲ್ಲವನಾದನು. விசுவாசத்தில் வல்லவனான ரோமன் சாப்டர் 4 க்கு வாங்க. ரோமன் சாப்டர் 4ல வந்தா விசுவாசத்தில் அவன் என்னன்னா வல்லவனானா. 4 verse. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்தில் வல்லவனாயிட்டான். எந்த அளவுக்கு வல்லவனானா தெரியுமா? ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಅವನು ನಂಬಿಕೆಯ ಕುಂದಲೇ ಇಲ್ಲ. எந்த அளவுக்கு வல்லவனானா? ಎಷ್ಟರಷ್ಟಿಗೆ ಅವನ ನಂಬಿಕೆ ಕಡಿಮೆಯಾಗಲಿಲ್ಲ ಅಂದರೆ தன் பிள்ளையை கொல்லும்படியும் ரெடி ஆயிட்டான். ಅವನ ಮಗನನ್ನು ಸಾಯಿಸುವುದಕ್ಕೆ ಕೂಡ ಅವರು ಸಿದ್ಧರಾದರು. 100 ವಯಸ್ಸು ಆಯ್ತು. 100 ವರ್ಷವಾಯಿತು. ஈசாக்கு பிறந்துட்டார். ಐಸಾಕನು ಹುಟ್ಟಿದರು. இப்ப எப்படி பிறந்தாரு? ಯಾವ ರೀತಿ ಹುಟ್ಟಿದರು? இங்கதான் கிளைமாக்ஸ். ಇಲ್ಲ, ಒಂದು ಕ್ಲೈಮ್ಯಾಕ್ಸ್ ಇದೆ. இதுதான் நீங்க மறக்க கூடாது. ಇದನ್ನೇ ಮರೆಯಬಾರದು. அவன் எப்படி குழந்தை இல்லாத அவனுக்கு குழந்தை பிறந்ததுன்னா, ಮಕ್ಕಳೇ ಇಲ್ಲದ ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಯಾವ ರೀತಿ ಮಕ್ಕಳು ಹುಟ್ಟಿದರು? ஆண்டவர் அவனுக்கு ஒரு வார்த்தை கேட்க செய்தார்,
ஒரு வார்த்தை பேச வைத்தார். ದೇವರು ಅವನಿಗೆ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಲಿಕ್ಕೆ ಮಾಡಿದರು, ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ ಹೇಳಿದರು. அந்த வார்த்தைக்கு பேர் தான் ஜாதிகளுக்கு தகப்பன். ಆ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಹೆಸರೇ ಅನೇಕ ಜನಾಂಗಗಳಿಗೆ ತಂದೆ. நான் தகப்பன் என்று கேட்டுக்கொண்டே இருந்தான். ನಾನು ತಂದೆ 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 ಎಂದು ಅವನು ಕೇಳುತ್ತಾ ಇದ್ದನು. அந்த கேட்கப்பட்ட தகப்பன் என்ற ஒரு படம் அவனுக்குள்ள வந்தது. ಕೇಳಲ್ಪಟ್ಟ ಒಂದು ತಂದೆ ಎಂಬ ಒಂದು ಪಿಕ್ಚರ್ ಅವನಿಗೆ ಬಂತು. இப்ப அவன் என்ன பண்றான்னா, நானும் அவன பேசலாம், I am father of nation. ಇವಾಗ ಅವನು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ, ನಾನು ಜನಾಂಗಗಳಿಗೆ ತಂದೆ. I am father. ನಾನು I am ಜನಾಂಗಗಳಿಗೆ father. ನನ್ನ ತಂದೆ. I am father. ನಾನು ತಂದೆ. கேக்குறாங்க, what is your name? ನಿನ್ನ ಹೆಸರೇನು? Abraham. ಅಬ್ರಹಾಂ. அப்ப என்ன சொல்றாயா? ಆಗ ಹೇಳಿದ I am father. ನಾನು ತಂದೆ. சொல்லும்போது என்ன உண்டாச்சு? ಹೇಳುವಾಗ ಏನು ಉಂಟಾಯಿತು? ஒரு படம் உண்டாயிடுச்சு. ಒಂದು ಪಿಕ್ಚರ್ ಉಂಟಾಯಿತು. நீங்க கேட்கும்போது ஒரு படம் வரும், ನೀನು ಕೇಳುವಾಗ ಒಂದು ಪಿಕ್ಚರ್ நீங்க ಬರುತ್ತೆ. பேசும்போது ஒரு படம் வரும். ನೀವು ಮಾತನಾಡುವ ಒಂದು ಪಿಕ್ಚರ್. எந்த படத்தை கேக்குறீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ಯಾವ ಚಿತ್ರವನ್ನು ಕೇಳುತ್ತೀರೋ ತುಂಬಾ எந்த படத்தை பேசுறீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ಯಾವುದನ್ನು ಮಾತನಾಡುತ್ತೀರೋ ತುಂಬಾ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್. ನೀವು ಅதையே பேசி அதையே கேட்டு அதையே வாழ்க்கையில பிரயாசப்பட்டு அபியாசம் பண்ணி, ಅದನ್ನೇ ಕೇಳಿ ಅದನ್ನೇ ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡಿ, நான் வயசாச்சு அதை பேசல, ನನಗೆ ವಯಸ್ಸಾಯ್ತು ಅದನ್ನೇ நான் ಹೇಳಿ, கிழவனா இருக்கிறேன் அதை பேசல, ನಾನು ಮುದುಕ ಅದನ್ನೇ என் ಹೇಳಲಿಲ್ಲ, மனைவி கேள்வி ஆயிட்டவாங்க அதை பேசல, ನನ್ನ ಹೆಂಡತಿ ಮುದುಕಿ ಅದನ್ನು ಮಾತನಾಡಲಿಲ್ಲ, எங்க சரீரம் செத்து போனது அதை பேசல. ನಮ್ಮ ಇಬ್ಬರ ಶರೀರ ಸತ್ತು ಹೋಯ್ತು ಅದನ್ನೇ ಹೇಳಲಿಲ್ಲ. ஏன்னா ஒருவேளை அதையே பேசியிருந்தா அதனுடைய படம் உனக்கு உருவாயிருக்கும். ಒಂದು ವೇಳೆ ಅದನ್ನು ಮಾತನಾಡಿದ್ದರೆ ಅದೇ ಅವನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಉಂಟಾಗ வயசான ஆபிரகாம் சாரா அவங்களை பார்க்கும் போதெல்லாம் அவங்க எதை பேசியிருப்பாங்க? ವಯಸ್ಸಾದ ಅಬ್ರಹಾಂ ಅವರು ನೋಡುವಾಗಲೇ ಏನನ್ನು ಮಾತನಾಡಿದರು? தங்கள சரீரத்தை குறித்து பேசியிருப்பார்கள். ತನ್ನ ಶರೀರವನ್ನು ಕುರಿತು ಅವರು ಮಾತನಾಡಿರಬಹುದು. தங்களுக்கு இல்லாத அந்த பலவீனத்தை பேசியிருப்பார்கள். ತಮಗೆ ಇಲ್ಲದ ಬಲವನ್ನು ಮಾತನಾಡಿರಬಹುದು. அந்த பலவீனத்தை பேசியிருந்தா பலவீனோட பிக்சர் வந்திருக்கும். ಬೆಳವಿನನ್ನು ಮಾತನಾಡಿದರೆ ಆ ಬೆಳಗಿನತೆ ಪಿಕ್ಚರ್ ಅವರೊಳಗೆ ಬಂದಿರಬಹುದು. ஆனால் அவர்கள் தேவனுடைய வார்த்தை பேசினார்கள். ಆದರೆ ಅವರು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು அந்த ಮಾತನಾಡಿದರು. வார்த்தைக்குள்ள இருக்கிற பிக்சரை பேசினார்கள். ಆ ವಾಕ್ಯದಲ್ಲಿರುವ ಪಿಕ್ಚರ್ ಅನ್ನು ಮಾತನಾಡಿದರು. அப்போ நாம் நீங்களும் விசுவாசத்தில் எப்படி வல்லவர்களாகலாம்? ನಾವು ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ಒಳ್ಳೆಯವರಾಗಬಹುದು? வார்த்தையை கேட்கணும். ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಬೇಕು. அந்த வார்த்தைக்குள்ள ஒரு பிக்சரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ಆ ವಾಕ್ಯದೊಳಗೆ ಒಂದು ಪಿಕ್ಚರ್ ಅನ್ನು ನಮ್ಮ ಮುಂದೆ அந்த ಇಡಬೇಕು. பிக்சரை வார்த்தையை நீங்க பேச வேண்டும். ಆ ಒಂದು ದೃಶ್ಯವನ್ನು ನಾವು ಮಾತನಾಡಬೇಕು. நீங்க தேவனுடைய வார்த்தை பேச 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 ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಮಾತಾಡ್ತಾ 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 அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற படம் வரும். ಆ ವಾಕ್ಯದಲ್ಲಿರುವ ಚಿತ್ರ ನಿಮ್ಮ அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற பிக்சரை பாப்பீங்க. ಆ ವಾಕ್ಯದಲ್ಲಿರುವ ಚಿತ್ರವನ್ನು உங்க பிக்சர் வேற எங்கே கிடையாது. ನಿಮ್ಮ ಪಿಕ್ಚರ್ ಬೇರೆಲ್ಲೋ ಇಲ್ಲ. உங்களுடைய வெற்றியின் பிக்சர் வேற எங்கே கிடையாது. ನಿಮ್ಮ ಜಯದ ಪಿಕ್ಚರ್ ಬೇರೆಲ್ಲೋ ಇಲ್ಲ. உங்க சமாதான பிக்சர் வேற எங்கே கிடையாது. ಸಮಾಧಾನದ ಪಿಕ್ಚರ್ உங்க ಬೇರೆಲ್ಲೋ ಇಲ್ಲ. வெற்றியின் பிக்சர் வேற எங்கே கிடையாது. ಜಯದ ಪಿಕ್ಚರ್ ಬೇರೆಲ್ಲೋ உங்களுடைய ಇಲ್ಲ. ஆரோக்கிய பிக்சர் வேற எங்கே கிடையாது. ಆರೋಗ್ಯದ ಪಿಕ್ಚರ್ ಬೇರೆಲ್ಲೋ உங்க ಇಲ್ಲ. வெற்றி வாழ்க்கை வேற எங்கே கிடையாது. ಜಯದ ಜೀವಿತ ಬೇರೆ. உங்களுடைய நல் வாழ்க்கை பிக்சர் வேற எங்கே கிடையாது. ನಿಮ್ಮ ಒಳ್ಳೆಯ ಜೀವಿತ ಪಿಕ್ಚರ್ ಎಲ್ಲೂ வேற ಇಲ್ಲ. எங்க தேடிக்கொண்டிருந்தால் ಬೇರೆಲ್ಲೋ ನೀವು ಹುಡುಕು. உங்களால ஃபைண்ட் பண்ணவே முடியாது. ನಿಮ್ಮಿಂದ ಹುಡುಕುವುದಕ್ಕೆ உங்களால நீங்க மேல வரவே முடியாது. ನಿಮ್ಮಿಂದ ಮೇಲೆ ಬರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அந்த பிக்சர் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. ಆ ಒಂದು ಪಿಕ್ಚರ್ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿದೆ. அதற்கு தான் பைபிள் கர்த்தருடைய வார்த்தை உங்க கையில கொடுத்திருக்கிறார். ಆದ್ದರಿಂದಲೇ ವೇದ ವಾಕ್ಯವನ್ನು ನಿಮ್ಮ ಕರದಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. பைபிள் எடுத்து வாசித்தீங்கன்னா ವೇದ ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದು ಓದುವುದಾದರೆ it is not word. ಇದು ವಾಕ್ಯವಲ್ಲ. It is not only scripture. ಇದು ಬರೆಯಲ್ಪಟ್ಟ It ಕಾರ್ಯವಲ್ಲ. is not only written word. ಇದು ಒಂದು ಬರೆಯಲ್ಪಟ್ಟ ಕಾರ್ಯವಲ್ಲ. Every word has a picture. ಎಲ್ಲ ವಾಕ್ಯದಲ್ಲೂ ಒಂದು ಚಿತ್ರವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. Amen. 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 ஒவ்வொரு வார்த்தைக்குள்ள உங்க படம் இருக்குது. ಒಂದೊಂದು ವಾಕ್ಯದಲ್ಲೂ ನಿಮ್ಮ ಚಿತ್ರವು ಅಡಗಿದೆ. இந்த வார்த்தை எடுத்து நீங்க பேச ஆரம்பிக்கணும். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದು ನೀವು ಮಾತನಾಡಿ. ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தை வல்லவனானா? ಅಬ್ರಹಾಮನ ವಿಶ್ವಾಸ ಕುಂದಲಿಲ್ಲ. ಯಾವ ರೀತಿ அவன் பேசினான். ಅವನು ಮಾತನಾಡಿದನು. நான் பேசினா ಏನು ಮಾತನಾಡಿದ? I am father. ನಾನು ತಂದೆ. I am father. ನಾನು ತಂದೆ. I am father. ನಾನು ತಂದೆ. சாராள் பேசினார்கள். சாராள் பேசினார். ಸಾರಳು என்ன ಮಾತನಾಡಿದ. பேசினார்கள்? ಏನು ಮಾತನಾಡಿದ? நான் தாய். ನಾನು ತಂದೆ. குழந்தை இல்ல ஆனா தாயின்னு பேசினார். ಮಕ್ಕಳಿಲ್ಲ ಆದರೆ ಮಾತನಾಡಿದ ನಾನು ತಂದೆ. குழந்தை இல்ல தாயின்னு பேசினார்கள். ಮಕ್ಕಳಿಲ್ಲ ನಾನು ತಂದೆ ಎಂದಾಗ. குழந்தை இல்ல ஆனா தகப்பன் பேசினார்கள். ಮಕ್ಕಳಿಲ್ಲ ತಂದೆ ಎಂದು ಮಾತನಾಡಿದ. அங்க ஒரு இம்பார்ட்டன்ட் வசனம் இருக்குது. ரோமன் சாப்டர் 4 verse 17. நான் ஆரம்பத்துல படித்தேன் அங்க இருக்கிறது. அநேக ஜாதிகள் தகப்பனை ஏற்படுத்தி என்று எழுதியிருக்கிறபடி அவன் விசுவாசித்தவரும் மரித்தோர் உயிர்ப்பித்து இல்லாதவர்கள் இருக்கிறது போல அழைக்கிறவர் தேவனை ஸ்தோத்திரித்தார். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಅನೇಕ ಜನಾಂಗಗಳಿಗೆ ಮೂಲಪಿತೃವನ್ನಾಗಿ ನೇಮಿಸಿದೆನೆಂದು ಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಬರೆದಿರುವ ಪ್ರಕಾರ ಅಬ್ರಹಾಮನು ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಮೂಲಪಿತೃವನಾಗಿದ್ದಾನೆ. ದೇವರು ಸತ್ತವರನ್ನು ಬದುಕಿಸುವನಾಗಿಯೂ ಇಲ್ಲದನ್ನು ಇರುವುದಾಗಿ ಕರೆಯುವನಾಗಿಯೂ ಇದ್ದಾನೆಂದು ಅಬ್ರಹಾಮನು ನಂಬಿದನು.
இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைச்சார். ಇಲ್ಲದೆ ಇರುವುದನ್ನು ಇರುವುದಾಗಿ ಕರೆಯುವ ದೇವರು. இப்ப இல்லாதது எங்கே இருக்குதுன்னா தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. ಇಲ್ಲದೆ ಇರುವುದು ಎಲ್ಲಿದೆ ಅಂದರೆ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಇದೆ. உங்க வெற்றி எங்க இருக்குது? ನಿಮ್ಮ ಜಯ ಎಲ್ಲಿದೆ? It's God's word. ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ. என் ஜெயம் எங்க இருக்குது? ನನ್ನ ಜಯವೆಲ್ಲಿದೆ? என் நல்வாழ்க்கை எங்க இருக்குது? ನನ್ನ ಒಳ್ಳೆಯ ಜೀವಿತ. என் உயரமான வாழ்க்கை எங்க ನನ್ನ இருக்குது? ಉನ್ನತ ಜೀವಿತ. என் அற்புதமான வாழ்க்கை எங்க ನನ್ನ இருக்குது? ಅದ್ಭುತವಾದ என் ಜೀವಿತ. நிறைவான வாழ்க்கை எங்க ನನ್ನ இருக்குது? ಸಮೃದ್ಧಿಯಾದ என் ಜೀವಿತ. ஆரோக்கியம் எங்க இருக்குது? ನನ್ನ உங்க ಆರೋಗ್ಯ. வெற்றி எங்க ನನ್ನ இருக்குது? ಜಯ. உங்களுடைய எல்லா நன்மையான காரியங்கள் தேவனுடைய வார்த்தையில் இருக்குது. ನಿಮಗೆ ಬೇಕಾದ ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳು ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ அந்த ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. வார்த்தைக்குள்ள ஒரு படத்தை வைத்திருக்கிறார். ಆ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಚಿತ್ರವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. வார்த்தை எடுத்து பேசுறீங்கன்னா ಈ ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದು ನೀವು ಮಾತನಾಡಿ உங்களுக்குள்ள ஒரு படம் உண்டாகும். ನಿಮ್ಮೊಳಗೆ ಒಂದು ಚಿತ್ರ ಉಂಟು. இல்லாதவன் இருக்கிறத போல பேசின ஆபிரகாம். ಇಲ್ಲದನ್ನು ಇರುವುದಾಗಿ ಕರೆದ ಅಬ್ರಹಾಮ. ஆமா, குழந்தை இல்ல, ಮಗು ಇಲ್ಲ, தகப்பன் ஆக முடியாது, ತಂದೆ தாய் ஆக முடியாது, ತಾಯಿ ಆಗೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. இருக்கிறதை பேசவில்லை, ಇರುವುದನ್ನು ಮಾತನಾಡಲ್ಲ, இல்லாதவர்களை பேச ஆரம்பித்தான். ಇಲ್ಲದೆ ಇರುವುದನ್ನು ಮಾತನಾಡಿ. நான் தாய் என்று பேசினால், நான் தகப்பன் என்று பேசினார்கள். அந்த விசுவாசத்துல வல்லவர் ஆவது எப்படி? ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ನಾವು ಯಾವ ರೀತಿ நீங்க ನಂಬಿಕೆಯಸ್ಥರಾಗಿ விசுவாசம் வல்லவர் ஆவது எப்படின்னா ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯವರಾಗುವುದು ಹೇಗೆಂದರೆ உங்க வார்த்தையில தான் வைத்திருக்கிறார். ನಿಮ್ಮ ವಾಕ್ಯದಲ್ಲೇ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. நீங்க பேச பேச ஒரு படம் உருவாகினே இருக்கும். ನೀವು ಮಾತಾಡ್ತಾ ಒಂದು ಚಿತ್ರ ಉಂಟಾಗುತ್ತದೆ. நான் ஒண்ணுல படம் உருவாயிடும். ನೀವು ಏನು ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನು எனக்கு ಇರುವುದಿಲ್ಲ. சமாதானமே பேசினா சமாதானம் இல்லாத ஒரு படம் உருவாயிடும். ನನಗೆ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದು நான் ಉಂಟಾಗುತ್ತದೆ. கடல்ல இருக்கிறேன் பேசாம கடல் ஒரு பிரச்சனை உருவாயிடும். பிச்சை ಸಾಲದಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ ಅಂದ್ರೆ ಆ ಸಾಲ ನಿಮಗೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. என்னால மேல வர முடியல, ஜெயிக்க முடியும்னு சொன்னீங்கன்னா அது பிச்சை உருவாயிடும். ನನಗೆ ಜಯವೇ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಉಂಟಾಗುತ್ತದೆ. இப்போ எனக்கு நல்லா தெரியுது ஜனங்க எப்படி இருக்காங்க, ನನಗೆ ಈಗ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ நாம ಜನ எப்படி இருக்கிறோம். ನಾವು ಯಾಕೆ ಈ ರೀತಿ ಇದ್ದೇವೆ. ஏன்னா நம்ம பேசுகிற வார்த்தை ஒரு படம் உருவாக்குறது. ನಾವು ಮಾತನಾಡುವ ವಾಕ್ಯ ಒಂದು ಚಿತ್ರವನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. அந்த வார்த்தையின் படம் தான் நீங்க அநேக வாழ்க்கையில் இருக்கிறது. ಆ ವಾಕ್ಯದಲ್ಲಿರುವ ಚಿತ್ರವೇ ಇವತ್ತು ಅನೇಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇದೆ. நீங்க என்னைக்கு எப்படி நீங்க தேவனுடைய வார்த்தை எடுத்து பேசுறீங்களோ அந்த படம் உங்களுக்கு உருவாகிடும். ನೀವು ಯಾವ ರೀತಿ ವಾಕ್ಯವನ್ನು ಎತ್ತಿ ಮಾತನಾಡುತ್ತೀರೋ ಆ ಪಿಕ್ಚರ್ ನಿಮ್ಮೊಳಗೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அப்போ நீங்க படத்தை பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் வார்த்தையை பார்க்கணும். ಆ ಒಂದು ಚಿತ್ರವನ್ನು ನೋಡಬೇಕಂದ್ರೆ ಫಸ್ಟ್ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ನೋಡಬೇಕು. ஏன்னா அந்த வார்த்தை வெறும் வார்த்தை கிடையாது. ಆ ವಾಕ್ಯವು ಬರೀ ವಾಕ್ಯವಲ್ಲ, அந்த வார்த்தைக்குள்ள படம் இருக்கிறது. ಆ ವಾಕ್ಯದೊಳಗೆ ಚಿತ್ರವಿದೆ. ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானா, ಅಬ್ರಹಾಮನು ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ನಂಬಿಕಸ್ಥನಾದನು. எந்த அளவுக்கு வல்லவனானா, ಎಷ್ಟರಷ್ಟು ಅವನು ನಂಬಿದನೆಂದರೆ இப்ப அந்த ஈசாக்கை கொடுத்து ஈசாக்க மறுபடியும் கேக்குறார். ಕೊಟ್ಟ ಈಸಾಕನ್ನು ಮತ್ತೆ ದೇವರು ಕೇಳುತ್ತಾರೆ. மேபி ஈசாக்கு ஒரு 30 இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ಈಸಾಕನಿಗೆ ಒಂದು 30 ವರ್ಷ ಇರಬಹುದು. பாருங்க, நான் 30 வருஷத்துக்கு அப்புறம் 30 ವಯಸ್ಸಿನ ನಂತರ மறுபடியும் ஈசாக்க பலியாய் கொடுக்க கேக்குறார். ಮತ್ತೆ ಬಳಿಯಾಗಿ ಈಸಾಕನನ್ನು ದೇವರು ಕೇಳುತ್ತಾರೆ. அப்ப ஆபிரகாம் என்ன சொல்லிருக்கணும்? ಆದ್ರೆ ಅಬ್ರಹಾಮನು ಏನು ಹೇಳಿರಬಹುದು? ஆண்டவரே, ದೇವರೇ, எனக்கு என் மனைவிக்கும் வயசான காலத்துல நீங்க ஒரு குழந்தை கொடுத்தீங்க, ನನಗೂ ನನ್ನ ಹೆಂಡತಿಗೂ ವಯಸ್ಸಾದ ಕಾಲದಲ್ಲಿ என் சந்ததி இவ்வளவு ஆகும்னு சொல்லிருக்கீங்க. ನನ್ನ ಸಂತತಿ ಈ ರೀತಿ ಆಗುತ್ತದೆ இப்ப ಎಂದು. இவனை நான் கொடுத்துட்டா என் சந்ததி எப்படி பெருகும்? ಈಗ ನಾನು ಇವನನ್ನು ಕೊಟ್ಟರೆ ನನ್ನ ಸಂತತಿ ಯಾವ ರೀತಿ ಆಗುತ್ತದೆ? அப்படியெல்லாம் ஆண்டவர் கேட்கவே இல்லை. ಆ ರೀತಿಯಾಗಿ ಅವನು ಕ್ವೆಶ್ಚನ್ ಮಾಡಲಿಲ್ಲ. ஆண்டவர் சொன்னது அப்படியே செய்தான். ದೇವರು ಹೇಳಿದ ವಾಕ್ಯವನ್ನು ಹಾಗೆ ஈசாக்க கொண்டு போய் பலிபீடத்தின் மேல் அவன் கையை காலை கட்டி பலிபீடத்தில் கடத்தினான். ಐಸಕನ ಕೈ ಕಾಲನ್ನು ಕಟ್ಟಿ ಅವನ ಯಜ್ಞವೇದಿಯ ಮೇಲೆ அந்த மோரியா மலையின் மேல் அவன் பலியாய் கிடத்தினான். ಆ ಮೋರಿಯ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಒಂದು ಯಜ್ಞವಾಗಿ ಅಲ್ಲಿ எந்த ಮಡಗಿಸಿದ. அளவுக்கு போனான்னா கத்தி எடுத்து அவனை வெட்டுபடி ஓடிட்டான். ಎಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ಹೋಗಿದ್ದಾರಂದ್ರೆ ಒಂದು ಮಚ್ಚನ್ನು அவனை ತೆಗೆದು பலியிட ரெடி ஆயிட்டான். ಬಲಿ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಸಿದ್ಧನಾದ. கையை ஓடிட்டான். ಕೈಯನ್ನು ಎತ್ತಿದರು. ஒரு செகண்ட் அங்க கடவுளை கூப்பிடலன்னா ஈசாக்க பலியிட்டு இருப்பான். ಒಂದು ಸೆಕೆಂಡ್ ದೇವರು ಕರೆಯಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಈಸಾಕನನ್ನು ಬಲಿಯಾಗಿ ಕೊಟ್ಟಿರುವ. அந்த அளவுக்கு அவன் எப்படி ஸ்ட்ராங் ஆனான்? ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಎಷ್ಟು ನಂಬಿದರು? அந்த அளவுக்கு விசுவாசம் எப்படி அவன் வல்லவனானா? ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಹೇಗೆ ನಂಬಿದರು? இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்கிறவர், ಇಲ್ಲದನ್ನು ಇರುವುದಾಗಿ ಕರೆಯುವ ದೇವರು, செத்ததை உயிர்ப்பிக்க வல்லவர். அவர் சொன்ன வார்த்தையை நம்பினான். ಸತ್ತವರನ್ನು ಬದುಕಿಸುವನು ಎಂಬುದಾಗಿ ಅವರು ನಂಬಿದರು. அதனாலதான் தேவன் அவனை விசுவாசித்து தகப்பன் என்று அறிவித்தார். ಆದ್ದರಿಂದಲೇ ದೇವರು ಅಬ್ರಹಾಮನು ವಿಶ್ವಾಸಿಗೆ ತಂದೆ ಎಂಬುದಾಗಿ. ஏன்னா அவனுக்கு தெரியும், இப்போ ಅವರಿಗೆ ಗೊತ್ತು, இந்த ஈசாக்கை நான் வெட்டி பலியிட்டாலும், ಈಸಾಕನನ್ನು ಕೊಂದರು ಕೂಡ, இந்த ஈசாக்கை நான் வெட்டி நான் சுட்டெரித்தாலும், ಈಸಾಕನನ್ನು ಕೊಂದರು ಕೂಡ இந்த சாம்பலிலிருந்து ஒரு ஈசாக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ಈ ಬೂದಿಯಿಂದ ಒಂದು ಈಸಾಕನನ್ನು ದೇವರು ನನಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. அவர் இதை கொடுக்க செய்ய ஈசாக்கை உருவாக்க அவரால் முடியும். ಇದರಿಂದ ಒಂದು ಈಸಾಕನನ್ನು ಕೊಡುವ
ದೇವರಿಂದ ಸಾಧ್ಯ. ஏன்னா அவன் பார்த்துட்டான், ಅವನು ನೋಡಿದನು, படத்தை பார்த்துட்டான். ಪಿಕ್ಚರ್ ಅನ್ನು ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் எனக்கு படத்தை கொடுத்திருக்கிறார். ಒಂದೊಂದು ಕ್ಷಣವೂ ದೇವರು ನನಗೆ ಒಂದು அந்த ಚಿತ್ರವನ್ನು, சொல்லப்பட்ட வார்த்தைக்குள்ள ஒரு படம் இருக்கிறது. ಹೇಳಲ್ಪಟ್ಟ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಚಿತ್ರ ಉಂಟು. அப்ப விசுவாசமும் ವಿಶ್ವಾಸವು, தேவ வார்த்தையும் ದೇವರ ವಾಕ್ಯವು உங்களுக்குள்ள ஒரு படத்தை உருவாக்குது. ನಿಮ್ಮೊಳಗೆ ಒಂದು ಚಿತ್ರವನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. இனிமே தேவனுடைய வார்த்தை பைபிள் படிக்கும்போது எப்படி படிக்கணும்? ಇನ್ನು ಮುಂದೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ ಯಾವ ರೀತಿ ನೋಡಬೇಕು? ஒவ்வொரு வசனமும் அது படமா தான் இருக்கும். ಒಂದೊಂದು ವಾಕ್ಯವು ಅದು ಚಿತ್ರವಾಗಿ ಇರುತ್ತದೆ. ஒவ்வொரு வசனமும் அது படமா இருக்கும். ಒಂದೊಂದು ವಾಕ್ಯವು ಚಿತ್ರವಾಗಿರುತ್ತದೆ. ஏன்னா அந்த வார்த்தைக்குள்ள ஒரு படத்தை வச்சுதான் ஆண்டவர் நம்ம கையில பைபிளை கொடுத்திருக்கிறார். ಆ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಒಂದೊಂದು ಚಿತ್ರವನ್ನು ಇಟ್ಟೇ ದೇವರು ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ உங்க ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. படம் இதுக்குள்ள இருக்கு. ನಿಮ್ಮ ಚಿತ್ರವು ಇದರೊಳಗಿದೆ. நீங்க எந்த படம் பார்க்க போறீங்க? ನೀವು ಯಾವ ಚಿತ್ರವನ್ನು, எந்த படம் உருவாகணும்? ಯಾವ ಚಿತ್ರವನ್ನು, நீங்க எந்த படமா மாறணும்? ನೀವು ಯಾವ ಚಿತ್ರವಾಗಿ அது ಮಾರಬೇಕು? வேற எங்கே கிடையாது. ಅದು ಬೇರೆಲ್ಲೂ ಇಲ್ಲ. இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ஆனா இந்த ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. வார்த்தை இதுக்குள்ள தான் ஒண்ணு நடக்காது. ಆ ವಾಕ್ಯವು ಇದರೊಳಗಿದ್ರೆ ಏನು நிறைய ನಡೆಯುತ್ತೆ? பேர் பைபிளை ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சிருக்காங்க. ಬೈಬಲ್ ಅನ್ನು ತುಂಬಾ ಮಂದಿ ತುಂಬಾ ரொம்ப ಕೇರ್ಫುಲ್, கிளீனா வச்சிருக்காங்க. ತುಂಬಾ ಕ್ಲೀನ್ ಆಗಿ இதுல எதுவும் எழுத கூடாது. ಏನು ಬರೀಬಾರದು, ஏதோ மார்க் பண்ண கூடாது. ಮಾರ್ಕ್ அப்படியே ಮಾಡಬಾರದು. புதுசாவே இருக்கணும். ಅದು ಹೊಸದಾಗಿ ಹಂಗೆ அதனால ஒண்ணு நடக்க போகுது இல்ல. ಅದರಿಂದ ಏನೂ ಆಗುವುದಿಲ್ಲ. விதவிதமான பைபிளை வச்சிருக்கலாம். ವಿಧ ವಿಧವಾಗಿ ಬೈಬಲ್, அதனால ஒண்ணு நடக்காது. இந்த வார்த்தை எடுத்து உங்க வாயில வைத்து நீங்க பேசும்போது ஒண்ணு நடக்கும். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳ್ತಿ ನಿಮ್ಮ ಬಾಯಿಂದ ಹೇಳುವಾಗಲೇ ಕಾರ್ಯ இந்த ನಡೆಯುವುದು. வார்த்தை எடுத்து வாயில பேசும்போது தான் பிக்சர் உருவாகும். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಎತ್ತಿ ಮಾತನಾಡುವಾಗಲೇ ಚಿತ್ರವು ನಿಮ್ಮಲ್ಲಿ. ஆபிரகாமுக்கு அதுதான் சொல்லி கொடுத்தார். ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಅದನ್ನೇ ಹೇಳಿದರು. வார்த்தை கேட்க வச்சார். ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದರು, வார்த்தையை பேச வைத்தார். ವಾಕ್ಯವನ್ನು என்ன ಮಾತನಾಡಿದರು. வார்த்தை? ಏನು ವಾಕ್ಯ? ஜாதிகளுக்கு தகப்பன், ನಾನು ಅನೇಕ ಜನಾಂಗಗಳಿಗೆ ತಂದೆ, ஜாதிகளுக்கு தாய், ಅನೇಕ ಜನಾಂಗಗಳಿಗೆ ತಾಯಿ கேட்க செய்தார், ಎಂದು ಅವರನ್ನು ಮಾತನಾಡಿ பேச வைத்தார். ಮಾತನಾಡಿಸಿದರು. விசுவாசமும் தேவனுடைய வார்த்தையும் நீங்கள் இதை வாசிக்கும் போது அதனுடைய படம் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில வரும். ವಿಶ್ವಾಸವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುವಾಗ ಅದು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ, ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬರುತ್ತೆ. பைபிள் இப்படி படிக்க ஆரம்பிங்க. ವೇದ ವಾಕ್ಯವನ್ನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಓದಲಿಕ್ಕೆ, சும்மா பேருக்கு படிக்கிறது, ಏನೋ ಹೆಸರಿಗೆ, கடமைக்கு படிக்கிறது. ಕಾಟಾಚಾರಕ್ಕೆ நான் ಓದುವಾಗ பிக்சர் இங்க இருக்கிறேன். ನನ್ನ ಪಿಕ್ಚರ್ ಇಲ್ಲಿದೆ, என் பிக்சர் இதுல இருக்கிறது. ನನ್ನ ಚಿತ್ರವು ಇಲ್ಲಿದೆ. சில பிக்சர் நான் சில வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கிறேன், படிச்சுட்டு இருக்கிறேன். ಕೆಲವೊಂದು ಚಿತ್ರವನ್ನು ಅನೇಕ சில ವರ್ಷ, பிக்சரை நான் பேசிட்டு இருக்கிறேன். ಕೆಲವೊಂದು ಚಿತ್ರವನ್ನು ನಾನು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದೇನೆ. ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரால் வருகிறது. ಎಲ್ಲ ಎಲ್ಲ ಐಶ್ವರ್ಯವು ಘನವು ದೇವರಿಂದ ಬರುತ್ತದೆ. என்னை மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் அவர் கர்த்தரால் ஆகும். ನನ್ನನ್ನು ದೊಡ್ಡಸ್ತಿಕೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಅವರಿಂದ ಸಾಧ್ಯ. மகிமையினால கனத்தினை நான் முடிசூட்டி ಎಲ್ಲ ಮಹಿಮೆಯಿಂದ ಘನತೆಯಿಂದ ನನ್ನನ್ನು ಮರೆಮಾಚಿ எல்லா கிரியேஷன் மேல என்னை அதிகாரம் வைத்து ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳ ಮೇಲೆ ನನ್ನ ಅಧಿಪತಿಯಾಗಿ சகலத்தை என் பாதத்துல கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறார். ಎಲ್ಲವನ್ನು ನನ್ನ ಕಾಲಿನ ಕೆಳಗಡೆ ಅಧೀನ ಮಾಡಿಟ್ಟಿದ್ದಾರೆ. இந்த பிக்சர் நான் பேசிட்டே இருக்கிறேன். ಇದನ್ನು ನಾನು இந்த ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದೇನೆ, வார்த்தையை பேசிட்டே ಈ இருக்கிறேன். ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. ஒரு நாள் வரும் ಒಂದು ದಿನ இந்த பிக்சர் மாதிரி நான் இருப்பேன். ಈ ಒಂದು ಪಿಕ್ಚರ್ ಆಗಿ ನಾನು ಇರುತ್ತೇನೆ. I am one of the top 10 richest pastors in the world. ನಾನು ಎಲ್ಲದಕ್ಕಿಂತ ಲೋಕದಲ್ಲಿ ಒಂದು ಟಾಪ್ 10 ರಿಚೆಸ್ಟ್ ಪಾಸ್ಟರ್ ಆಗಿರುತ್ತೇನೆ. இந்த வார்த்தை பேசிக் ಈ கொண்டிருக்கிறேன். ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற பிக்சர் என் வாழ்க்கையில நிறைவேறும். ವಾಕ್ಯದಲ್ಲಿರುವ ಪಿಕ್ಚರ್ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೆರವೇರುತ್ತದೆ. இந்த சுவிசேஷத்தை தேசத்துல எல்லா தேசத்துல கொண்டு போய் சேர்ப்பேன், பிரசங்கிப்பேன், போதிப்பேன், அறிவிப்பேன். இந்த பிக்சர் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ಈ ಒಂದು ಸುವಿಶೇಷವನ್ನು ಎಲ್ಲಾ ದೇಶಗಳಿಗೂ ನಾನು ಕೊಂಡೊಯ್ದು ಸೇರಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. அநேக ஜாதிகள் கண்டு என்னை கண்டு பயப்படுவார்கள். பிக்சர் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ಅನೇಕ ಜಾತಿಗಳು ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಭಯಪಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. நீ கீழாகாமல் மேல இருப்பாய் என்று பிக்சரை பேசிக் கொண்டிருக்கிறேன். ನೀನು ಕೆಳಗಾಗುವುದಿಲ್ಲ, ನೀನು ಮೇಲಾಗುತ್ತೀಯಾ. உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் என்று பிக்சரை பேசிக் கொண்டிருக்கிறோம். ನೀನು ಬಾಳವಾಗುವುದಿಲ್ಲ, ತಲೆಯಾಗುತ್ತೀಯಾ ಎಂಬುದು நீ ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. அநேக தேசங்களுக்கு கடன் கொடுப்பாய் என்று பிக்சரை பேசிக் கொண்டிருக்கிறோம். ಅನೇಕ ಜಾತಿಗಳಿಗೆ ನೀನು ಸಾಲ ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. ஸ்கிரிப்சரா இருக்காது, வார்த்தையா இருக்காது. அந்த வார்த்தை நிறைவேறுகிற படத்தை சீக்கிரமா நீங்க நானும் பார்ப்போம். ಬರೆಯಲ್ಪಟ್ಟ ವಾಕ್ಯವಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ, ಅದು ಚಿತ್ರವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತದೆ. சூழ்நிலை எப்படியாவது இருக்கலாம். ಪರಿಸ್ಥಿತಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿರಬಹುದು. இன்னைக்கு பிரச்சனை, ஆமா, ಇವತ್ತು ಸಮಸ್ಯೆ, நான் அதை மறுதளிக்கல. ಅದನ್ನು ನಾನು இன்னைக்கு வியாதி, இன்னைக்கு கடன், இன்னைக்கு குறைவு, இன்னைக்கு தாழ்ச்சி, இன்னைக்கு எதுவும் செய்ய முடியல. ಇವತ್ತು ಸಾಲ, ಇವತ್ತು ತೊಂದರೆ, ಇವತ್ತು ಏನು ನನ್ನಿಂದ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆனா நீங்க அதை பேசினா அது பிக்சர் ஆயிடும். ನೀವು ಅದನ್ನು ಮಾತನಾಡಿದ್ರೆ ಅದು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ. இல்ல அப்படின்னு வார்த்தை நீங்க பேசவே கூடாது. ಇಲ್ಲ ಎಂದು ನೀವು ಮಾತನಾಡಲೇಬಾರದು. இல்லன்னு வார்த்தை நீங்க பேசாம இருந்தா நிறைய பிரச்சனை சால்வ் ஆயிடும். ಇಲ್ಲ ಎಂದು ನೀವು ಹೇಳುವುದನ್ನು ಸ್ಟಾಪ್ ಮಾಡಿದರೆ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳು. ஆனா நம்ம ஒரு நாளைக்கு 100 வாட்டி இல்லன்னு சொல்லுவோம். ಆದರೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ 100 ಸಾರಿ ನಾವು ಹೇಳ್ತೀವಿ ಇಲ್ಲ 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 ಎಂಬುದಾಗಿ. இல்ல அப்படின்னு பேசுனீங்கன்னா ಇಲ್ಲ ಎಂದು ನಾವು
ಹೇಳುವುದಾದರೆ ಇಲ್ಲದ ಪಿಕ್ಚರ್ தான் உருவாகும். ಇಲ್ಲ ಎಂದೊಂದು ಚಿತ್ರವೇ ಉಂಟಾಗುತ್ತದೆ.